Hello my dear students, 12th standard chemistry half yearly examination 2023 Salem district question paper தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல part 1 choose the correct answer. Question number 1, electrochemical process is used to extract sodium. Which of the following is not sp2 hybridized? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், dry ice. The bond angle in ammonia is 107 degree. The actinoid elements which show the highest oxidation state of +7 are option A. The groups which satisfy the secondary valence are called ligands. சரியா? The crystal with the metal deficiency defect, அது வந்து FeO. The rate constant of a reaction is 2.3 into 10 power minus 2 liter per mole per second. The order of the reaction is, இப்போ இந்த ஆர்டர் கேட்குறாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நீங்கள் உடனே ரேட் கான்ஸ்டன்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா ஏதோ கால்குலேட் பண்ணணும், வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த யூனிட். லிட்டர் பெர் மோல் பெர் செகண்ட் ஒரு ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டாக இருக்குன்னா அது கண்டிப்பாக செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். Next, 8th question, conjugate base for Bronsted acids H2 and HF, or இது ஒரு book back question, OH minus and F minus respectively. Rusting of iron, இது ஒரு redox reaction, இது ஒரு electrochemical redox reaction. Hair cream is an emulsion. Which of the following compounds can be used as an antifreeze in automobile radiators? அப்படின்றப்ப அது ethane 1,2-diol. Next, 12th question, which one of the following reaction is an example of disproportionation reaction? இதுக்கான correct answer, Cannizzaro reaction. Next, question number 13, which among the following will not undergo diazotization? 4 compounds கொடுத்திருக்காங்க. இது தெரியணும்னா இந்த compounds ஓட structure எதுனா நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் சொல்லிடுவீங்க. மெட்டாடொலுடீன், toluene CH3, toluidine NH2. அடுத்தது அனிலின், NH2. para-aminophenol, phenol போட்டுருங்க, para-amino. benzyl amine, CH2 போட்டு amine NH2. ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் இருக்க காம்பவுண்ட்ஸ் தான். நீங்கள் இது எல்லாத்துலேயுமே பாருங்கள், இதில் NH2 வந்து டைரக்ட்லி கனெக்டட் டு பென்சீன், இதுலையும். பட் இதில் பாருங்கள், இட் இஸ் நாட் டைரக்ட்லி கனெக்டட் டு த பென்சீன் ரிங், இட் இஸ் கனெக்டட் டு த பென்சீன் ரிங் த்ரூ CH2. சரியா? அப்போ இது ஒரு அலிஃபேட்டிக் அமீன். அலிஃபேட்டிக் அமீன் எப்படி வந்து அல்கோஹாலை கொடுக்குமோ, அதை ஃபஸ்ட்டு பென்சீன் டைசோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுற மாதிரி இதுவும் ஒரு டைசோனியம் குளோரைடை ஃபார்ம் பண்ணும். பட் அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அது டீகம்போஸ் ஆகி ஒரு அல்கோஹாலை கொடுத்துரும். அதனால திஸ் வில் நாட் அண்டர்கோ டயஸ்டரைசேஷன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, நம்பர் ஆஃப் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் பிரசன்ட் இன் ஃப்ரக்டோசஸ். நீங்கள் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பாருங்க, அதில் 3 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். Nylon is an example of எது ஒரு polyamide. அடுத்தது 2 mark questions. We have to answer any 6 questions, out of which question number 24 is compulsory. பாருங்க, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 எல்லாமே easy questions, simple questions, direct questions, frequently asked questions. compulsory கூட easy தான். அடுத்தது part 3 mark questions. Answer any 6 questions. Question number 33 is compulsory. இப்போ 25 பாருங்க, linkage isomerism. 26 Frenkel defect, catenation, Tyndall effect, uses of diethyl ether, benzoin condensation, carbylamine reaction. What are biodegradable polymers? Give 2 examples. எவ்வளோ ஈஸி பாருங்க, எவ்வளோ ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். 33 பாருங்க, ஒரு ப்ராப்ளம், ஆர்கானிக் ப்ராப்ளம், சீக்வன்ஸ் ரியாக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா C2H4O HCN இருக்கு. இந்த HCN பார்த்த உடனே இது ஒரு கார்பனைல் காம்பவுண்டாக இருக்கணும்னு உங்கள் மனசு சொல்லணும். இப்போ இது ஒரு கார்பனைல் காம்பவுண்டாக இருக்குது, ஒரு ஆல்டிஹைடுன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ C2H4Oவில்
நான் வந்து என்ன பண்ணுறேன், CHOவை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். மீதி பாருங்கள் ஒரு C, மீதி பாருங்கள் 3 ஹைட்ரஜன். ஸோ கண்டிப்பாக இது அசிட்டால்டிஹைட் தான். ஸோ இது வந்து CH3 C டபுள் பாண்ட் O H அசிட்டால்டிஹைட். இப்போ ஹைட்ரஜன் சயனைட் கூட ஆல்டிஹைட்ஸ் அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷன். சரியா, இது H பிளஸ் இது CN மைனஸ். இந்த C கூட CN சேர்ந்துரும். ஏன்னா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்ல, இந்த Cக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், அதனால CN இது கூட சேர்ந்துரும், H இது கூட சேர்ந்துரும். அப்போ B பாருங்க, CH3 C H போட்டுட்டேன், CN இது கூட சேர்ந்துரும், சிங்கிள் பாண்ட் ஆயிடும், O கூட H சேர்ந்துரும். இப்போ இதுக்கு பேரு சயனோஹைட்ரின். சயனோஹைட்ரின் அசிட்டால்டிஹைடோட சயனோஹைட்ரின், அதனால இது பேரு அசிட்டால்டிஹைட் சயனோஹைட்ரின். இதுதான் காம்பவுண்ட் பி. இப்போ இது என்ன பண்றோம், ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன ஆகும், இந்த CN COOH ஆயிடும். அப்போ CH3 CH OH CO COOH. ஸோ இதுதான் காம்பவுண்டு. இது பாருங்க ஆப்டிக்கலி ஆக்டிவ்ன்றாங்க. அப்போ இதை நான் இப்படி பிரித்து எழுதுறேன், இந்த H இப்படி போட்டுறேன். இந்த கார்பன் பாருங்க, திஸ் இஸ் கனெக்டட் டு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இங்க CH3, இங்க COOH, இங்க H, இங்க OH. ஒரு கார்பன் 4 வேற வேற குரூப்ஸ் கூட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரொட்டேட்டிங் பிளேன் போலரைஸ்டு லைட். அதைத்தான் இங்க ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்றோம். அண்ட் திஸ் ஆசிட் COOH இருக்கா, இதோட பேரு லாக்டிக் ஆசிட், விச் இஸ் அன் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆசிட். ஸோ இதுதான் C. புரியுதா உங்களுக்கு? ஸோ 3 மார்க் கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு. கம்பல்சரியும் ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஷின்ஸ். 34ல ஏல ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் 5 மார்க்கு, ஹைட்ரோபோரேஷனும் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். 35ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட், ரைட் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி. இங்க ஒரு R காணும், R. 36ல what are point defects, differentiate order and molecularity. R போட்டு define pH கொடுத்திருக்காங்க. pH 1ல 2ல discuss the Lowry-Bronsted concept of acids and bases. அடுத்தது 37, write a note on electrochemical equivalent, explain the adsorption theory of catalysis. Bல 1, இங்கேயுமே வந்து நமக்கு R வரணும். Hoffman bromamide reaction, what are food preservative, give example. இதெல்லாம் simple question தான். 38ல மெக்கானிசம் ஆஃப் ஆல்டோல் கண்டென்சேஷன் கேட்குறாங்க. ஆர்ல இது மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 38ல பி கொஸ்டின் பாருங்க, ஒரு ஆர்கானிக் ப்ராப்ளம். An organic compound A of molecular formula C6H6O gives violet color with neutral ferric chloride. நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் கூட வயலட் கலர் கொடுக்குது அப்படின்னாலே அது ஃபீனால் தான். ஃபீனாலோட ஃபார்முலா C6H6O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் C6H5 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு H இருக்கும், ஒரு O இருக்கும், கனெக்ட் பண்ணுங்க, C6H5OH. ஸோ A வந்து இந்த காம்பவுண்ட் தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, A gives 2 isomers B and C when an alkaline solution of A is refluxed with chloroform and sodium hydroxide. அப்போ ஃபீனால நம்ம குளோரோஃபார்ம் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ட்ரீட் பண்ணுறப்ப ரியாக்ஷன் நடந்து 2 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். 2த்துக்குமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். அதனால தான் அதை ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2த்துலேயுமே OH இருக்கும். இதில் ஆர்த்தோ பொசிஷனில் CHO வரும், இதில் பேரா பொசிஷனில் CHO வரும். இதுதான் கொஷினில் சொல்கிற காம்பவுண்ட் பி, காம்பவுண்ட் சி. ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட், பேரா ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட். கடைசியாக நீங்கள் தனியாக எடுத்து எழுதுகிறப்ப எழுதணும், பின்றது இந்த ஃபார்முலாவை போட்டு ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட், சின்றது தனியாக எடுத்து எழுதி பேரா ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட். இவங்க 2 பேருக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் ஐசோமர்ஸ். அடுத்தது பாருங்க, A reacts with formaldehyde. A யாரு?
ஃபீனால். கரெக்டா? ஃபீனால் யார் கூட ரியாக்ட் பண்ணுது? ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணுது. HCHO ஆர் CH2O நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். இது கூட ரியாக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக இது ஒரு பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நான் OH மைனஸை ட்ரீட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து OH CH2OH ப்ளஸ் OH பேரா பொசிஷனில் CH2OH இதுதான் ஃபார்ம் பண்ணும். இதில் ஆர்த்தோவில் இருக்கிற இந்த காம்பவுண்டு நான் அதை மட்டும் எழுதிடுறேன். ரெண்டுமே பட் ஃபார்ம் ஆகும். இது N மாலிக்யூல்ஸ் ரியாக்ட் பண்ணி ஒரு லீனியர் செயினை ஃபார்ம் பண்ணும். அப்படியே OH போட்டுற வேண்டியதுதான். CH2 இது இன்னொரு மாலிக்யூல் கூட இதே மாதிரி. இது திரும்ப அகெயின் இது இன்னொரு மாலிக்யூல் கூட CH2. ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம நோவலாக் அப்படின்னு சொல்லுவோம். நோவலாக். இந்த நோவலாக் தான் திரும்ப அண்டர்கோஸ் பாலிமரைசேஷன். ஃபர்தராக ஹீட் பண்ணுறப்ப ஃபார்ம்ஸ் பேக்கலைட். ஸோ இந்த கடைசியாக கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் A reacts with formaldehyde in the presence of sodium hydroxide gives compound D அப்படின்றாங்க. It is understood இது formaldehyde in the presence of base react பண்ணி நோவலாக்கை கொடுக்கும். நோவலாக் திரும்பவும் ஹீட் பண்ணுறப்ப ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணி பேக்கலைட்டை கொடுக்கும். ஸோ இதுக்கு ஃபைனல் ப்ராடக்டாக நம்ம பேக்கலைட் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே. இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராப்ளமில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய ரியாக்ஷனை இண்டிகேட் பண்ணுறப்ப அதை நமக்கு எழுதுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம மார்க் வாங்கி ஆகணும், எழுதி தான் ஆகணும். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ.